மூக்குத்தி ஸ்டட் இல்லாதவே இரு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேருமே. ஸோ அதனால் இது ரிமூவ் பண்ணிவிட்டு இது போடுறதுக்கு பார்க்குறேன். அப்படி இல்லைனா இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஹலோ காய்ஸ், மூக்குத்தி வந்து குத்துனேன். ஸோ மம்மிக்குமே ஷல்டனுக்குமே வந்து அந்த ஸ்டட்டு மாதிரி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து பிடிச்சிச்சு. இது வந்து பிடிக்கவே இல்லை, மூஞ்சில் கலையே இல்லை. ஆனால் இது குத்தின்லேருந்து உடம்பு செல்லாத ஆயினே இருக்காங்க கைஸ், ரொம்ப டிஸ்டே ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால இவ வந்து போடலாமா வானாவான்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஸோ இது வந்து செட் ஆகலை இந்த நோஸ் பின்னு. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி குத்துருந்தது. குத்துனப்போ வந்து கோல்டு தான் வந்து போட்டுருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லைடாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டட்டு போட்டிருந்தேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல். ஒரு 2 months 3 months ஆகிட்டு பிறகு இது வந்து மாற்றிட்டேன். இப்போ நான் இது போட்டிருந்தேன், அப்போதுலேருந்தே வந்து உடம்பு செல்லாதாயிட்டு. ஸோ அதனால் மம்மி வந்து மாற்ற போகிறாங்கம்மா, மாற்று. கோல்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஆர்டிஃபிஷியல் இருக்குது. இதில் சூஸ் பண்ணி இது போட போகிறேன். எது உள்ளே போகுதுன்னு தெரில. ஆக்சுவலி நான் வந்து கடைக்கு போய் சேட்டுக்கட்டில் போய் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்படி பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் அப்படி போயிட்டு வேறு ஸ்டார்ட் வந்து போட்டுற வேண்டியது தான். கைஸ் ஃபைனலி வந்து மூக்குத்தி கழட்டியாச்சு. வேறெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னோடய மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எதுவுமே வந்து செட் ஆகலை, என்னால் போட முடியல. ஸோ அதனால நாளைக்கு வேறு ஸ்டட் வாங்கிட்டு கடையிலே வந்து குத்திட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். துளுக்காதுலமா ஒரு நைட்லேயே மூக்கு நீ போடணும் போடலாமா. நீ ஷல்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ரிமூவ் பண்ணிவிட்டு நோ ஸ்டட்டு வானா வேறு போடு அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருந்தான். அதனால் வந்தோடனே பார்த்த உடனே அவன் வந்து ஹாப்பி ஆகிடுவான். மம்மியை பாதி ஹாப்பி ஆகிட்டாங்க இல்லைம்மா. வா. ஆமாம், அது நல்லா இல்லை. அது அவங்கவுங்க ஜாதி தான் அவங்கவுங்க அது இது போடணும். நம்ம ஜாதி எது போடணுமோ பைபிளில் மூக்குத்தி கூட போட்டுக்குது, போடலாம் மூக்குத்தி. சரி நிச்சயமாரு. நான் என்ன கேட்டேன் கைஸ், நீ ஹாப்பியான்னு கேட்டேன் கைஸ். உடனே ஏதோ ஒரு பைபிள் கதை எடுத்துட்டு ஏதோ பேசுவாங்க எங்கள் மம்மி. ஸோ ஓகே கைஸ், பை.